அருள்மிகு லலிதா செல்வாம்பிகை அம்மன் அருள் ஆசியுடன் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டின் 1/5/2025 அன்று நடைபெறவுள்ள குரு பயிற்சிக்கான பலன்கள் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி மிக மிக சுருக்கமாக பார்க்கலாம். குரு பகவான் 1/5/2025 அன்று ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதனால் 12 ராசிக்கும் அவருடைய பார்வைகள் எந்த ஸ்தானத்திற்கு கிடைக்கின்றது? குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம்தான் வலுவானது. எனவே அந்த பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு வரியில் சுருக்கமாக பார்க்கலாம். இந்த பலன்கள் 12 ராசிகளைச் சேர்ந்தவர்களுக்கு மிகவும் துல்லியமாக இருக்கும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக மேஷராசி. மேஷராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி அடைந்து தனது 5வது பார்வையாக 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இதனால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி நிலவும். 7வது பார்வையாக 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இதனால் கௌரவம், புகழ், அந்தஸ்து கூடும். 9வது பார்வையாக 11ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப தனஸ்தானத்திற்கு பயிற்சி அடைந்து தனது 5வது பார்வையாக 6ஆம் இடத்தை பார்வையிடுவதால் கடன் பிரச்சனைகள் தீரும். 7வது பார்வையாக 8ஆம் இடத்தை பார்வையிடுவதால் பகை விலகும், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். 9வது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்வையிடுவதால் உத்தியோகத்தில் இடமாற்றம், ஊதிய உயர்வு, தொழிலில் விரிவாக்கம் ஏற்படும். திடீர் ஆதாயம் கிடைக்கும். குரு பலன் கிடைப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ஜென்ம ராசிக்கு குரு பகவான் வந்து அமர்வதால் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். அங்கிருந்து தனது ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுவதால் புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஆசைகள் நிறைவேறும். 7ஆம் இடத்தை பார்வையிடுவதால் திருமணம் கூடும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். 9ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் விருத்தி அடையும், லாபம் அதிகரிக்கும். அடுத்து கடகராசி. கடகராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு பயிற்சி அடைந்து அங்கிருந்து 5வது பார்வையாக 4ஆம் இடத்தை பார்வையிடுவதால் சுகமான வாழ்க்கை உயரும். தாயாருக்கு ஆரோக்கியம் சீராகும். 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்வையிடுவதால் கடன்கள் தீரும், நோய்கள் தீரும். 9வது பார்வையாக 8ஆம் இடத்தை பார்வையிடுவதால் வழக்குகளில் வெற்றி, எதிரிகள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்தல், மன உளைச்சலிலிருந்து வெளிவருதல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு பயிற்சி அடைந்து அங்கிருந்து ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடுவதால் இளைய சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும், பொருளாதாரம் உயரும். 5ஆம் இடத்தை பார்வையிடுவதால் புத்திரபாக்கியம் கிடைக்கும். 9வது பார்வையாக 7ஆம் இடத்தை பார்வையிடுவதால் குடும்பத்தில் ஒற்றுமை கூடும், மகிழ்ச்சி நிலவும், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குரு பலன் வந்திருப்பதால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் கர்மஸ்தானத்திற்கு பயிற்சி அடைந்து அங்கிருந்து தனது 5வது பார்வையாக 2ஆம் இடத்தை பார்வையிடுவதால் குடும்பத்தில் பொருளாதார உயர்வு, சுப நிகழ்வுகள் நடக்கும். 7வது பார்வையாக 4ஆம் இடத்தை பார்வையிடுவதால் சுகமான வாழ்க்கை அமையும். 9வது பார்வையாக 6ஆம் இடத்தை பார்வையிடுவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும், கடன்கள் தீரும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு வந்து அமர்ந்து அங்கிருந்து தனது 5வது பார்வையாக ஜென்ம ராசியை பார்வையிடுவதால் ஞானமும் தெளிவும் பிறக்கும். 7வது பார்வையாக 3ஆம் இடத்தை பார்வையிடுவதால் இளைய சகோதரர்களுடைய ஆதரவு, அனுகூலம் கிடைக்கும். 9வது பார்வையாக 5ஆம் இடத்தை பார்வையிடுவதால் புத்திரபாக்கியம் உண்டு. குரு பலன் வந்திருப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடம் அஷ்டம குருவாக பயிற்சி அடைந்து அங்கிருந்து தன்னுடைய 5வது பார்வையாக 12ஆம் இடத்தை பார்வையிடுவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும், சுப விரயங்கள் ஏற்படும். தனது 7வது பார்வையாக 2ஆம் இடத்தை பார்வையிடுவதால் நிறைய குடும்பம் சார்ந்த கமிட்மெண்ட்டுகள் கூடும். 9வது பார்வையாக 4ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தாயாருக்கு ஆரோக்கியம் சிறக்கும். வாகன வகையில் மாற்றம் ஏற்படும், வீடு மாற்றம் ஏற்படும்.
அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்திற்கு பயிற்சி அடைந்து அங்கிருந்து தனது 5வது பார்வையாக 11ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தனது 7வது பார்வையாக ராசியையே பார்வையிடுவதால் புத்துணர்வு, நேர்மறை எண்ணங்கள் தோன்றும். தனது 9வது பார்வையாக 3ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தைரியம் கூடும், சகோதர உறவுகள் பலப்படும். குரு பலன் கிடைத்திருப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடும். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு குரு பகவான் 6ஆம் இடமான எதிரிகள் ஸ்தானத்தில் பயிற்சி அடைந்து அமர்ந்து அங்கிருந்து தனது 5வது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்வையிடுவதால் உத்தியோகத்தில் இடமாற்றம், தொழிலில் இடமாற்றம் ஏற்படும். தனது 7வது பார்வையாக 12ஆம் இடத்தை பார்வையிடுவதால் பண விரயம் ஏற்படும். அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது. தனது 9வது பார்வையாக 2ஆம் இடத்தை பார்வையிடுவதால் குடும்பத்தில் வருவாய் அதிகரிக்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசிக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைந்து அங்கிருந்து தனது 5வது பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் மூத்தோர்களின் உதவி, ஆசீர்வாதம் கிடைக்கும். தனது 7வது பார்வையாக 11ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும். 9வது பார்வையாக ராசியை பார்வையிடுவதால் நல்ல விஷயங்கள் நடக்கும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குரு பலன் கிடைத்திருப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அடுத்து மீனராசி. மீனராசிக்கு குரு பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைந்து அங்கிருந்து தனது 5வது பார்வையாக 8ஆம் இடத்தை பார்வையிடுவதால் வழக்குகள் தீரும், சோர்வு அகலும். 7வது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்வையிடுவதால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வுடன் இடமாற்றம் நடக்கும். 9வது பார்வையாக 12ஆம் இடத்தை பார்வையிடுவதால் சுப விரயங்கள் ஏற்படும். எனவே இந்த அளவிற்கு சுருக்கமாக 2025ஆம் ஆண்டின் குரு பயிற்சி பலன்களை பார்த்து தெரிந்து கொண்ட அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் சக்தி.